பைக்கில் போய்ட்டு பைக்கில் போய்ட்டு விழுந்துட்டு வைக்கல அடிபட்டுருச்சு வேறு யாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பிளட் வந்து ப்ளீடாக நிப்பாட்டணும். ரத்த ஓட்டத்தை ரொம்ப பிளேஸ் வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை அழுத்தும் போது என்னன்னா ரத்தம் அடிபட்டு வெளியே ரொம்ப ப்ளீட் ஆகிறது குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா அப்படி ப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். உங்களால் முடியலன்னா பக்கத்தில் யாராவது கொடுத்து சொல்லி கொடுங்க. இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னா SP1 கொடுக்கணும். SP1னா நமக்கு காலில் கட்டவரலோட அங்கே அந்த பாயிண்ட் அழுத்தி பிடிக்கணும். அதிகமாக அடிப்படை ரத்தம் போகுது அப்படின்னா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கும் கொடுக்கலாம். இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் கண்டினியூஸாக பீரியட்ஸ் ஆகிடுது கண்ட்ரோலே நிற்கல அப்படின்னா கொடுக்கலாம். இதில் மார்க்ஸாக கம்மி பெஸ்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து SP1 இதுதான் சக்தி ஓட்ட பாதை. இந்த பாயிண்ட் தான் அது SP1 இது. இதை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது ப்ரோப், இது நீங்கள் வாங்க முடியாது. இந்த ப்ரோப் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடாக குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். மார்க்ஸ் ஆகும் தான் இன்ஸ்டன்டாக ரிலீஃப் ஆயிடும். ரெண்டாவது ஸ்டொமக் பெயின் சொல்லியிருந்தால ஸ்டொமக் பெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டொமக்கோட சேனல். ஸ்டொமக்கோட ST44 இந்த பாயிண்டில் அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் எவ்வளோ ஃபுட் ஸ்டாக்னஸ் எதாக இருந்தாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக வலி குறையிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் ஸ்டொமக் பெயின் எக்ஸாம்பிள் ரொம்ப ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, ரொம்ப நைட் லேட்டாக சாப்பிட்டது எதாவது இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அடிக்கடி ஸ்டொமக்கில் ஹீட் ஆனாலும் வலி வரும். வயிறு வலி வரதுக்கு நிறைய காரணம். குறிப்பாக இறைப்பையில் ஸ்டொமக்கில் வலி வரதுக்கு ST44ங்கிற பாயிண்ட் அழுத்துறது என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறமே நீங்கள் ஹாஸ்பிட்டலோ கிளினிக் செக் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எமர்ஜென்சி நைட்டில் ஒரு 12 மணிக்கு திடீர்னு பெயின் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு இந்த எமர்ஜென்சி பாயிண்ட் பயன்படுத்தணுமா வலியை கொஞ்சம் குறைச்சி